அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்படும் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை ஆய்வு செய்த மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த இருமல் சிறப்பு ஆய்வு செஞ்சதுல என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருமல் மருந்தை உட்கொண்ட குழந்தைகள் சிலர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் பின்னணியில் நாடு முழுவதும் இருமல் மருந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் CDSO என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய மருந்து மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாதிரிகளை சேகரித்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த இருமல் மருந்து தொடர்பாக எழுந்துள்ள கவலைகள் குறித்து தற்போது மத்திய சுகாதார அமைச்சகம் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. அதில் இந்த CDSO சேகரித்த 13 மாதிரிகளில் மொத்தம் 6 மாதிரிகளை சேகரித்ததாகவும் அந்த 6 மாதிரிகள் அனைத்துமே டை எத்தில் கிளைகால் மற்றும் எத்தில் கிளைகால் இல்லாதது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் சேகரித்த 6 மாதிரிகளையுமே அது டை எத்தில் ஆல்கஹால் இல்லாதது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தவிர மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த உணவு மற்றும் மருந்து ஆணையமும் மொத்தம் 13 மாதிரிகளை சேகரித்து 3 ஆய்வுக்கு உட்படுத்தி இருப்பதாகவும் அதிலும் கூட டை எத்திலின் கிளைகால் மற்றும் எத்தில் கிளைகால் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் மத்திய பிரதேச மாநில அரசின் வேண்டுகோளின் அடிப்படையில் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்படுகின்ற சீசன் பார்மா என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்ற கோல்ட்ரிப் என்ற அந்த இருமல் மருந்தை மாதிரியை எடுத்து சேகரித்ததாகவும் அதனுடைய ஆய்வு முடிவுகள் நேற்று தமிழக அரசால் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த ஆய்வு முடிவில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த இருமல் மருந்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக இந்த டை எத்திலின் கிளைகால் இருந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டை எத்திலின் கிளைகால் என்பது மணமற்ற நிறமற்ற ஒரு திரவம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது லேசாக நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் கூட இந்த டை எத்திலின் கிளைகாலுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் அதிகமான அளவு இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இருமல் மருந்து தொடர்பாக தேசிய வைராலஜி நிறுவனம், அதே போல ICMR, நாக்பூர் எய்ம்ஸ் ஆகியவை பல்துறை நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிந்துவாரா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இறப்புகளுக்கான காரணத்தை மதிப்பிடுவதற்கு பல்வேறு மாதிரிகள் மற்றும் காரணிகளை தொடர்ந்து மகுப்பாய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க செயல்முறை மேம்பாட்டை பரிந்துரைக்கவும் இந்த குழு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.